ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அண்ட் நான் ஆஸ்டின். இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். அண்ட் இன்றைக்கும் மியூசிக் எப்படி இந்த உலகத்தில் வந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மியூசிக்கும் மனுஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த உலகத்தில் முதல்ல மியூசிக் உருவாக்கப்படலை. இது இந்த உலகம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே அது நித்தியமாக பரலோகத்தில் மியூசிக் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. மியூசிக் அப்படின்னா வர்ஷிப் அப்படின்னா அது தேவனுக்கு செலுத்தப்படுகிற ஆராதனையாக இருந்தது. அப்போ எல்லா தேவதூதர்களும் அவரை ஆராதித்து கொண்டிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் அந்த மியூசிக் டீமுக்கு லீடர் இந்த சாத்தானாக இருந்தான். அவன் தேவனுக்கு மேலே தன்னை உயர்த்தினபடியினாலே ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டார். அப்பொழுதுதான் அந்த தள்ளி விடும் பொழுது அந்த சாத்தான் அவனோட கூட இருந்த 1/3 கூட்டத்தை இழுத்து கொண்டு விழுந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் விழும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் உண்டாகுது. அந்த இடத்தை நிரப்புவதற்காகத்தான் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. மனுஷனை டைரக்டா தேவதூதரை போல உண்டாக்காம ஒரு சாதாரண ஒரு அழிந்து போற சிருஷ்டி போல உண்டாக்கி அதற்கப்புறம் அவன் உண்மையாக நடந்து கொள்ளும் பொழுது அவனை தேவதூதரை போல மாற்றுகிறார். ஸோ அப்போ இது மியூசிக் இங்கேருந்து உண்டாகலை, அங்கேருந்து உண்டாச்சு. அப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா மனுஷருமே மியூசிக்கை நேசிப்பாங்க, விரும்புவாங்க. நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்கை விரும்பாதவங்க யாருமே கிடையாது. ஒருத்தவங்க மியூசிக்கே பிடிக்கலனாலுமே சோக பாட்டாவது கேட்பாங்க, சேடான பாட்டாவது கேட்பாங்களே தவிர மியூசிக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் சேட்டனை வர்ஷிப் பண்ணுவாங்க, நிறைய பேர் தாங்களே வர்ஷிப் பண்ணிப்பாங்க, நிறைய பேர் மணியை வர்ஷிப் பண்ணலாம், நிறைய பேர் கேர்ள்ஸை வர்ஷிப் பண்ணலாம். பட் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று வர்ஷிப் பண்ணுவாங்க. அது சந்தோஷத்துலையாக இருந்தாலும் சரி, துக்கத்திலையாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனுடைய பிறப்புலையாக இருந்தாலும் சரி, இறப்புல இருந்தாலும் சரி. இந்த ஒன்றுக்கு ஒன்று ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கலாம் அந்த உலகத்தில். இந்த பசிக்குதுன்னா நான் ஒன்று சாப்பிடாம இன்னொன்று சாப்பிடலாம். என்ன சொல்கிறது, எனக்கு ஒன்று பண்ணணுன்றத வேறு ஏதாவது பண்ணலாம். ஆனால் அந்த மியூசிக்கு மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே இருக்காது. பாருங்களேன், எனக்கு ஃபீல் சந்தோஷமாக இருக்கிறேன்னா ஒரு மியூசிக் தான் கேட்க தோணும். நான் சோகமாக இருக்கிறேன்னா ஒரு மியூசிக் கேட்க தோணும். இல்லை ஏதோ விதத்தில் இந்த மியூசிக் மட்டும் நம்ம கூட டச்சிலே இருக்கும். இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சின்ன குழந்தைங்கள பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சொல்கிறது ரொம்ப அந்தளவுக்கு புரியாத ஒரு வயசில் இருந்தாலும், கீழே விழுந்து அடிபட்டுரும் அப்படின்னு சொன்னால் புரியாத வயசில் இருந்தாலும் நீங்கள் ரைம்ஸ் பாடினீங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியும். நீங்கள் மியூசிக் ஃப்ளோவோட மியூசிக் டியூனில் ஒரு ரைம்ஸ் பாடினீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அழகாகவே புரியும். அவர்கள் ரசித்து கேட்பாங்க. எப்படி அவங்களுக்கு இது மட்டும் புரிஞ்சுது? கீழே விழுந்து அடிப்படலும் புரிஞ்சிக்க முடியல, ஒரு நெருப்பை தொட்டால் சுடும்னு புரிஞ்சிக்க முடியல, ஆனால் இது மட்டும் புரிஞ்சிக்க முடியுது மியூசிக். ஏன் தெரியுமா? இது ஆத்மாவில் ஆண்டவர் டிஃபால்ட்டாகவே ஒரு மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் மியூசிக் மூலமாக உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்தும்படி கொடுத்துருக்கிறார். அதனால தான் சந்தோஷமாக இருந்தாலும் பாட்டு பாடுறாங்க, சோகமாக இருந்தாலும் பாட்டு பாடுறாங்க, இல்லை ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்தாலும் பாட்டு பாடுறாங்க. அப்போது இந்த மியூசிக்கை பற்றி ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படி வச்சிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மியூசிக் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இயேசு கிறிஸ்துவாக மியூசிக் போடுறாங்களா அப்படின்னா அதை இந்த லாஜிக்கை புரிஞ்சிக்காம இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ளாமல் நிறைய பேர் இந்த சாத்தானுடைய மைண்ட் செட்டில் போய் இந்த உலகத்தில் உள்ள அழிந்து போகிற விஷயத்த மியூசிக்காக போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது அவங்க தாங்களே வர்ஷிப் பண்ணுறாங்க, இல்லை தங்களுடைய பணத்தையோ இல்லை உலகத்தில் இருக்கிற பொருட்களையோ வர்ஷிப் பண்ணுறாங்க, இல்லை யாரையோ ஒருத்தர் படத்துலையும் ஹீரோவாக சூஸ் பண்ணி அவங்கள வர்ஷிப் பண்ணுறாங்க, இல்லை பெண்களை வர்ஷிப் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்துடைய நேச்சரை வர்ஷிப் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. இப்போ நான் ஏதோ கிறிஸ்டின் சாங்ஸ் மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு கிடையாது. நான் கிறிஸ்டின் சாங்ஸ் மெயினாக கேட்டாலுமே இந்த உலகத்தில் மற்றவங்க டாப் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் சாங்ஸ் போடுவாங்க. ஆனால் அவங்க போடக்கூடிய டியூன் இன்னொருத்தர் போட மாதிரி வராது. அது அவங்களுடைய தனித்துவம். அப்போது அதெல்லாம் நான் யோசிக்கும் பொழுது இப்படிப்பட்டவங்க ஆண்டவருக்காக ஒரு மியூசிக் போட்டால் எப்படி இருக்குமே அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா உண்மையாகவே இயேசு கிறிஸ்து மட்டும்தானே அந்த மியூசிக்கு தகுதி உள்ளவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழிந்து போகுமே. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களாக இருக்கலாம், ஹீரோவாக இருக்கலாம், கேர்ள்ஸாக இருக்கலாம், இல்லை பணமாக இருக்கலாம், எல்லாமே அழிந்து போகுமே. இந்த இயேசு கிறிஸ்து வர்ஷிப் பண்ணணுங்கிற ஒரு காரணத்துக்காக தானே அவர் எல்லாரையும் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு டாப்ல இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே எவ்வளோ டேலண்ட் இருக்குது, எவ்வளோ திறமை இருக்குது, எவ்வளோ சூப்பராக போடுறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் அமேசிங்காக பார்ப்பேன். அண்ட் எல்லா சாங்ஸையும் ரொம்ப க்ளீனாக நோட் பண்ணுவேன். அப்போ எல்லா சாங்ஸுமே எனக்கு
நான் யாரை நினைப்பேன் என்றால், ஒரு ஹீரோ காமிச்சாங்க என்றால் அதில் நான் இயேசு கிறிஸ்து நினைப்பேன். ஒரு அழகான ஒரு பொண்ணை காமிச்சாங்க அப்படின்னா நான் ஆண்டவர் எப்படி ஒரு அழகான பெண்ணை சிருஷ்டித்திருக்கிறார் என்று நினைப்பேன். நான் ஒருவேளை ஒரு நேச்சரை காமிக்கிறாங்க அப்படின்னா இந்த உலகத்தை ஆண்டவர் எவ்வளவு அழகாக சிருஷ்டித்தார் என்பதை நினைவு வரும். ஒருத்தர் துன்பப்படுகிறதை காண்பித்தார் என்றால் இயேசு கிறிஸ்து எப்படி துன்பப்பட்டார் என்பதை நினைப்பேன். அது மட்டுமல்ல, ஒரு பெரிய சந்தோஷத்தை காண்பிக்கிறார்கள் என்றால் எனக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்ததுனாலே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று நினைப்பேன். ஹல்லேலூயா. எல்லா மியூசிக்லும் எல்லா பக்கத்திலும் எனக்கு என்னுடைய கண்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் தெரிவார். ஆனால் இந்த உலகத்துல மியூசிக் போடுறவங்களுக்கு அவங்க உலகத்தை காண்பிக்கிறாங்களே தவிர இயேசு கிறிஸ்து பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஒருவேளை இந்த மியூசிக் வீடியோ நான் ஒரு டாப் மியூசிக் டைரக்டர்ஸ் தமிழ்நாட்டு லெவலில் இருக்கிறவங்க, ஒருவேளை தமிழ்நாடு இல்லை வேர்ல்டு லெவலில் இருக்கிறவங்களா இருக்கலாம், அது யாராக வேணா இருக்கலாம், அது ஏஆர் ரஹ்மானா இருக்கலாம், யுவன் இருக்கலாம், மற்ற எந்த மியூசிக் டைரக்டர்ஸாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் ஆஸ்டின் அண்ட் நான் பெரிய ஆள் அப்படின்னு கிடையாது. ஆனால் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, நீங்கள் மியூசிக் போடுறது இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே போடுறது தகுதியானது, வேற யாருக்கும் போடுறது தகுதியானது கிடையாது. நீங்கள் யாருக்கு போட்டாலும் என்ன பண்ணாலும் அதில் ஒரு நல்லது சொல்லுவாங்க, ஒரு கெட்டது சொல்லுவாங்க, அதில் உங்களை ப்ரைஸ் பண்ணுவாங்க, உங்களை டவுன் பண்ணுவாங்க. பட் இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே அந்த மியூசிக் தகுதியானது. அந்த பெஸ்ட் மியூசிக், அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கி தவித்து கேட்பேன். ஏன்னு சொன்னால் என்கிட்ட இருக்கிற ஹெட்ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டுடியோ குவாலிட்டியில் கேட்கக்கூடிய ஹெட்ஃபோன் தான். ஸோ எனக்கு எல்லா சாங்ஸும் நல்ல க்ளீன் அண்ட் கிளியராக கேட்பேன். அப்படி இருக்கும்போது ஒரு சாங் நினைப்பேன், இவ்வளோ அழகாக மியூசிக் போட்டிருக்கிறாங்களே, இயேசு கிறிஸ்துவாக இது போட மாட்டாங்களே. ஏனென்று சொன்னால் அவர் மட்டும்தான் நம்ம அப்பா, நம்மளை உருவாக்கினவர், அவர் தான் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக பரலோகத்தில் காத்து கொண்டு இருக்கிறவரும் அவர் ஒருத்தர் தான். ஹல்லேலூயா. ரீசெண்டாக ஜஸ்டின் பீபர் அவர் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாருன்னு எனக்கு தெரியவில்லை. ரீசெண்டாக அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவாக பாட்டு விட்டுருக்கிறார் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கீழே கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்திட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களால் பின்வாங்கி போகவே முடியாது என்று கீழே கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய அன்பை ருசித்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து எங்கேயுமே போக முடியாது. உலகத்திலே ரொம்ப டேஸ்டான பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு யாருமே தப்பித்து போக முடியாது. அந்த அன்பை மட்டும் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்ல நீங்க வேற யாருக்காகவும் பாடணும்னு தோணாது, உங்களுக்கு வேற யாருக்காகவும் மியூசிக் போடணும் அப்படின்னு தோணாது. ஹல்லேலூயா. ஸோ இந்த ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட இந்த சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த யூடியூப்ல பார்த்துருக்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் ஷேர் பண்ணுங்க, அவங்க ஸ்டேட்டஸில் வைங்க. அண்ட் மற்றவங்களுக்கும் இந்த காரியத்தை தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஏதாவது செய்யணும், இயேசு கிறிஸ்துவை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யலாம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுதான் பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தும். பாய், see you.